गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तमुपास्महे वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् इति विष्णुस्तथावार नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत्। சரிதானே? ஆமா சரி. என்னவா இருக்கும்? அதான் இதுவும் ஒரு ரொம்பவே நாகதோஷம் இருக்கு சொல்லலாம். குரு பார்வை 1 2 3 குரு பார்வை இருக்கு ராகு மேல. லக்னத்தையே பாத்துறாரு. ஆனா குரு வந்துட்டு நீச்சமா இருக்காரு அதுல. ஆமா, பார்வைக்கு ஒன்னும் நீச்சம் இல்லையே, உச்ச நீச்சம். பார்வைக்கு நீச்சம் இல்லை, அது கரெக்ட். ஆனா அவர் நீச்சமா இருக்காரு. ஆமா, ஆட்சி பெற்ற கிரகத்தோட வேற இருக்காரு, சனி கூட இருக்காரு இல்லையா? சனி கூட இருக்காரு. ஆமா, அது நீச்சமா எடுத்துக்க தேவையில்ல. ஆமா, நீச்சமா 9ல இருக்காரு. 9ல இருக்காரு. கரெக்ட் கரெக்ட். சோ அப்ப இது நாகதோஷம் நிவர்த்தி சொல்லலாமா? அந்த இருந்து நிவர்த்தி இல்லன்னு சொல்லலாம். இல்ல இருந்து நிவர்த்தி. நம்ம நேத்திக்கு பார்த்ததுலுமே கூட அது பொன் குழந்தை ஜாதகம் இல்லையா? நேத்திக்கு பார்த்தது இது வந்து ஒரு பாய் தான். இது இவ நேத்திக்கு கடைசியா பார்த்தோம் இல்லையா? அப்ப நம்ம ஃபீமேலுக்கு பார்க்கும்பொழுது 2 8 தான் மெயினா பார்ப்போம். விவாகத்துக்குமே கூட குடும்பஸ்தானமும் மாங்கல்ய ஸ்தானமும். அப்ப அதுமே கூட நம்ம நாகதோஷம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேத்திக்கு பார்த்ததுலயுமே கூட இதுவும் நாகதோஷம் எதுவும் கிடையாது. நாகதோஷம் இருக்கு, ஆனா நிவர்த்தி அப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிக்கலாம். இருந்த நிவர்த்தி அது ஒன்றும் தோஷமா அது ஒன்றும் ஆக்ட் செய்யாது. தோஷம் செய்யற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. ஓகே, அது ஃபைன். ஆனா இவ வேற என்னன்னா என்ன தசைன்னு பாத்துக்க வேண்டியது முதல்ல எடுத்த உடனே. புத தசை பார்த்தேன். அந்த புதன் எப்படி இருக்காரு? புதன் வந்து 2 5க்கு அதிபதி. 2க்கு 5க்கு அதிபதி. ஆனா அவர் 6ல மறைவில் இருக்கார். ஆமா, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நம்மளுக்கு உபதிரவம் பண்ண போறது இல்ல, கெடுதல் பண்ண மாட்டார் பெருசா. ஆனா அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண முடியுமா? அதுதான் பிரச்சனை. ஆமா, இப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வந்து மறைவு ஆகக்கூடாது, லக்னாதிபதி மறையக்கூடாது, நீச்சமாக கூடாது. அதே போல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் மறையக்கூடாது, நீச்சமாக கூடாது. ஆனா என்ன இதுல ஒண்ணு அப்படின்னா, அந்த வீடு கொடுத்தவர் ஆட்சியா இருக்கார். மெர்க்குரி மங்களன் இல்ல, வீனஸ் இவரு இல்ல அவர் குரு வீட்டுல இருக்கார். அது பகை அவர் இருக்கும். ஆமா, அவரும் மறைஞ்சு இருக்கார். அப்ப என்ன பகஸ்தானத்துல இருக்காரு அவர். பகஸ்தானம் தானே அது, வந்துட்டு குருவோட ஸ்தானத்துல உட்காந்து இருக்காரு. குருவோட ஸ்தானம் இல்லையே அங்க. சுக்கிரன் வந்து குருவோட வீடு பகையும் கூட. ஆனா அது வந்து பகைஸ்தானம், பகை வீடு கிடையாது சுக்கிரனுக்கு. அது பகை வீடு கிடையாது. பகை வீடு கிடையாது, நட்பு தான். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் அது பகை அப்படிங்கறது நம்ம அந்த புராண ரீதியா எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி அங்க கடகத்திலயும் சிம்மத்திலயும் அவர் வந்து பகைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆனா சந்திரனுக்கு சுக்கிரனுக்கும் பகை கிடையாது. அதே போல தனுசுல வந்து சுக்கிரன் நட்பு தான். தனுசுல எந்த கிரகமும் பகை கிடையாது, நீச்சம் கிடையாது. குரு ஆட்சி, எந்த கிரகமே நீச்சமும் கிடையாது, பகையும் கிடையாது தனுசுல. ஆனா மறைவில் இருக்காரு அவர். மறைவில் இருக்காரு, லக்னாதிபதி மறைஞ்சிருக்கார். லக்னாதிபதி மறையக்கூடாது இல்லையா? புதன் தசை நடக்கிறது, அவர் 6ஆம் இடத்துல ரோகஸ்தானத்துல இருக்காரு. ஆமா, தசாநாதன் மறைஞ்சுதான் இருக்காரு. ஏதோ ஒரு ரோகம். அவர் தான் தசாநாதன் இல்லையா? குரு புதன் தான் தசாநாதன். தசாநாதன் மறையிறார், 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார் ரோகஸ்தானத்துல. அப்ப அந்த ரோகஸ்தானத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னா எல்லாமே ஹீட் ரிலேட்டட் தான். மங்களனும் எல்லாமே ஹீட் ரிலேட்டட் தான் சொல்றேன். நெருப்பு. நம்ம மெர்க்குரியை எடுத்துக்கும் பொழுது டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம், டென்ஸ் அதிகமானது. அது ஹீட்டு, ரொம்ப ஹீட்டு ரொம்ப கோல்டுன்னு எடுத்துக்காம டென்ஸ் அடர்த்தி அதிகம். அதுக்கு ஹீட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். கோல்டு பிளானட் கிடையாது. கோல்டுன்னு எடுத்துட்டோம்னா சுக்கிரன் கோல்டு, சனி எக்ஸ்ட்ரீம் கோல்டு, சந்திரன் கோல்டு, சந்திரன் கோல்டு சீத்தலம்.
இல்லையா? சோ ஆமா இப்ப எல்லாமே வந்து மங்களன் மேர்க்குரி இது எல்லாமே வந்து ஹீட் ரிலேட்டட் இருக்கிறதுனால ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால. சரி அந்த ஆமா வீடு கொடுத்தவர். ஆமா ஹீட் ரிலேட்டட் பிரச்சனைனா என்ன இருக்கலாம்? ஹீட் ஹீட் ஒண்ணு, ரிலேட்டட். இன்னொன்னு வந்து நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி அந்த புதன் வந்து 6-8ல இருக்கார் அப்படி மறையிறார் அப்படிங்கிறப்ப நம்ம லங்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஆமா 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 பிராங்கோலைட்டிஸ், பிராங்கோ நிமோனியா அப்படி வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஆஹ் இல்ல அப்படின்னா நியூரோ சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. ஃபீவர், ஜுரம் வந்து சிலருக்கு சீசர்ஸ் வரும் இல்லையா? ஃபீவர், உஷ்ணம், ஆமா ஆமா ஜுரம் வரும், ஒண்ணுமே இருக்காது, நன்னா இருப்பான், விளையாடி ஜுரம் வந்தே நன்னா விளையாடின்னு இருப்பான், திடீர்னு ஃபிட்ஸ் வந்துடும், அந்த மாதிரி ஆகிறது. அதெல்லாமே வந்து இந்த காம்பினேஷனுக்கு சான்சஸ் உண்டு. சரி இன்கேஸ் வந்து அந்த 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் நன்னா இருந்துட்ட ஆட்சியோ கொஞ்சம் நல்லா இல்ல அது இல்ல வேற எப்படி அப்படி இருந்தாலும் கூட ஹெல்ப் பண்றதுக்கு சான்சஸ் உண்டு. அவர் அவரும் மறைவில் 8ல போய் இருக்காரு. மறைஞ்சிடுறாரு இல்லையா? சரி ஆமா லக்னாதிபதியே 8ல மறைஞ்சிடுறாரு, அங்க 6ல இத்தனை கிரகங்கள் இருக்கு, அப்போ ஆயுசுக்கு பாதகம் உண்டா? ஆயுசுக்கு பாதகம். சனி வந்துட்டு பாக்கியஸ்தானத்துல இருக்கார். சரி அப்போ அவர் ஆனா வந்துட்டு நீங்க ஆயுர் சொல்லிருக்க. இந்த இந்த ஜாதகத்தோட 8ஆம் இடத்து அதிபதி நீச்சமாயிட்டாரே, ஆயுஷ் ஸ்தானாதிபதி. ஓ கரெக்ட், ஆயுஸ்தானத்தை நீக்கமாயிட்டார். ஆனா அவர் லக்னத்தை பாக்குறார், அப்ப அது ஒரு பாசிட்டிவ். சரி சரி ஆனா ஆயுள் ஸ்தானாதிபதி நீச்சமாயிட்டாரே, பரவாயில்லையா? அது ஆமா லக்னத்தை பாக்குறாரு, அது ஒரு ஆட்சம் தான். இப்போ லக்னாதிபதி தான் தனுஸ்தானம் ஆயுஷ குறிக்கிறவர், அவர் வந்து மறைவாயிட்டார். அவர் தான் 1-6க்கு அதிபதி, அவர் 8ல போய் மறைஞ்சிடுறார். 6ல ஆனா இத்தனை கிரகங்கள் இருக்கு. சனிக்கும் அந்த காரகத்துவம் இருக்கே, ஆஹ் ஆயுஷோட காரகம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ அவர் சனிங்கிறவர் தான் பாக்கியஸ்தானத்துல நம்மளுக்கு இருக்காரு. ஆயுஷ் காரகன். ஆமா காரகர். காரகன் இந்த அந்த ஆயுள் ஸ்தானாதிபதி நம்மளுக்கு அவர் வந்து நீச்சமா இருந்தாலுமே ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்தோட இருக்கார். நம்ம அந்த ஹவுஸ் ஓனர்னு எடுத்துட்டோம், அது டைப் பண்ணிருக்கேன் இல்லையா, அது என்ன எடுத்துக்கலாம், நம்ம லார்ட் ஆஃப் த ஹவுஸ் வேணா எடுத்துக்கலாம். ஹவுஸ் ஓனர் புரிஞ்சது. இதுவா இருக்கு இல்லையா, லார்ட் ஆஃப் த ஹவுஸ் நம்ம டைப்பிங்க்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஹவுஸ் ஓனர் அப்படிங்கிறோம். அந்த லார்ட் ஆஃப் த ஹவுஸ், லார்ட் ஆஃப் த ராசி, அவர் புரிஞ்சு எப்படி புரிஞ்சு இருக்காரு அப்படின்னா ஆட்சியா இருக்கார். அவர் தான் ஆயுஷ் காரகனே, 9ஆம் ஆயுஷ்கார். இடத்துல இருக்கார், பாக்கியத்துல இருக்கார் இல்லையா? அப்ப ஆயுஷ கொடுத்துருவார். குரு வந்து லக்னத்தை பாக்குறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறார். ஆமா பூர்வ புண்ணியாதிபதி வந்து மறைவுல இருந்தாலுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாத்துறாரு. அப்ப இதெல்லாமே கிடைச்சிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆயுஷுக்கு குறைவு கிடையாது. சரியா? இப்போ ஆமா மெர்க்குரி மெர்க்குரி தசையில என்ன புத்தி நடக்கிறதுன்னு பார்க்கணும். புதன் தசையில ஆமா. என்ன புத்தி? புதன் தசை 24 வரை இருக்கு. ஓகே, ம். பெரிய பீரியடு. இன்னும் ஒரு வருஷம் கூட இல்ல இல்லையா, 6 மாசம் 7 மாசம். ஆமா இப்போ சனி ஆகும், சனி புக்தி 4 வருஷம். சனி புத்தி, சனி ஆல்ரெடி நம்ம வந்து கோல்டுன்னு தான் சொல்லி இருக்கோம். அது ஒண்ணு. சனி வந்து இங்க 9ல தான் இருக்கார். இப்போ சனி எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியறது? 24ஓட முடியறது இல்லையா? ஆமா 24 இனி 1.5 இனி 6 பிப்ரவரி. மாசம் தான் இருக்கு. பிப்ரவரியோட முடியறதுன்னா இப்ப சனி புத்தி அதுக்குள்ள அந்தரம்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா சனி புத்தி, சனி அதுக்குள்ள அந்தரம், அது கொஞ்சம் பெரிய அந்தரம். சனி அந்தரம் முடிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் கேத்து அந்தரம் முடிஞ்சிட்டு இருக்கோம், சுக்கிர அந்தரம் முடிஞ்சிட்டு இருக்கோம், சூரியன் முடிஞ்சிட்டு இருக்கோம், சந்திரன் முடிஞ்சிட்டு இருக்கு. இப்ப மேக்சிமம் வந்து செவ்வாய் தான் இருக்கணும். அங்காரகன் மீதி இருக்கு, அங்காரகன் முடிஞ்ச உடனே கேத்து மீதி இருக்கு, அதுக்கப்புறம் குரு மீதி இருக்கு இல்லையா? புரியறதா சார்? அது புரிஞ்சு அந்த புரிஞ்சு சர்க்கிள் எப்படி நம்ம அந்த தசைக்கு அந்த சர்க்கிள் சொல்றோமோ அதேதான் அந்தரத்துக்கும். அந்த தசையோட புரிஞ்சது புரிஞ்சது. அவ்வளவுதான். இப்போ வந்து அதே அந்த ஆர்டர்ல தான் அதே ஆர்டர்ல தான் போகுமா? அதே ஆர்டர் தான் போகும். இப்போ நம்ம இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய வேண்டாம், மேல வாங்கல அந்த தசை தசை. இப்போ நம்ம சேட்டர்ன் எடுத்துப்போம், சேட்டர்ன் எடுத்துப்போம். இப்போ அந்தரம் வந்து சேட்டர்ன் அந்தரம் நடந்தது. புதன் ஆரம்பிச்சது இந்த வருஷம், அந்த குழந்தை ஆரம்பிச்சது வந்து சனி அந்தரத்துல ஆரம்பிச்சிருக்குமா? இல்ல போன வருஷமே 4 வருஷமா அந்தரம் இருக்கு. தசை, அந்தரம் லாங் பீரியட் புதன் காமிக்கிறது தசை. பாருங்க. அந்த அந்தரம் வந்துட்டு இதுல வெயிட் 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 அந்தரம் வந்துட்டு மே 2020ல இருந்து
பிப்ரவரி 24 வரை கிட்டத்தட்ட 3.5 வருஷம் இருக்கு அந்தரம். 3.5 வருஷம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து சனி தான் ஆரம்பிச்சிருக்கணும் அந்தரம். ஆமா. அப்புறம் சனி முடிஞ்சு மேல இருந்து வரணும். இப்போ மெர்க்குரி சனி முடிஞ்சு புதன் முடிஞ்சிருக்கும். புதன் முடிஞ்சு கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் ஒண்ணுல ராகு இல்லாட்டா குரு இருக்கும். இல்ல மார்ஸ் தான் இருக்கணும். மூணுமே வந்து பெருசு இல்லையா? இப்போ ராகு இவரு மங்களன் வந்து முடியற ஸ்டேஜ்ல இருக்கணும். ராகுவும் பெரிய டைம் பீரியட் கவர் பண்ணுவார். ஜூபிட்டரும் பெரிய டைம் பீரியட் கவர் பண்ணுவார் இல்லையா? அவளது பெரிய தசை இல்லையா ரெண்டு பேருக்குமே? 16 வருஷம் ஒண்ணு, 19 வருஷம் ஒண்ணு. அப்படிங்கிறப்ப அடுத்த 2 மாசம் அவளது தான் இருக்கு. இப்போ வந்து முடியற ஸ்டேஜ்ல இருக்கும் இவர் அங்காரகன். அப்போ இப்போ நம்ம கரெக்டா பார்த்தா அந்த அங்காரக புத்தியில தான் என்ன, அந்தரத்துல தான் என்ன பண்றதுன்னா அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன், கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் கொண்டு போறது, இது எல்லாமே அது கொண்டு வர்றது. குழந்தை நன்னாதான் இருந்தது. அதே மாதிரி தான் ஜுரம் வந்தது, நன்னாதான் விளையாடிட்டு இருந்தது. திடீர்னு சீசர்ஸ் வந்தது, ஃபிட்ஸ். லாஸ்ட் டைமும் வந்தது ஒரு 1 month or 2 month பேக். வந்தா நார்மலா தான் இருந்தது, ரொம்ப கிரிட்டிக்கல்லாம் ஆகல. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா நார்மலா வீட்டுக்கு போயாச்சு. இப்போ என்னாச்சுன்னா நேத்தோ முந்தா நேத்தோ அட்மிஷன் ஆச்சு. ஃபீவர் அதிகமாச்சு, ஃபிட்ஸ் வந்தது, பிரீத்திங் ட்ரபிள் வந்துருச்சு, பிரெத்லெஸ்னஸ் அப்படிங்கிறோம். டிஸ்ட்ரெஸ் போயிடுறது குழந்தை. டிஸ்ட்ரெஸ் போன உடனே வென்டிலேட்டர் போடுறான். அப்போ பிரீத்திங் ட்ரபிளும் வருது, உடம்புக்கு ஹீட்டும் ஏதோ ரிலேட்டட் ஆகிறது, சீசஸும் வருது, காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு போறது. இப்போ நம்ம பாதகம் இல்லைன்னு சொல்லிடலாம். பேர் என்ன, ஆயுசுக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. அதே போல கோச்சார குரு ரீதியாவும் பார்த்தாலுமே வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். கோச்சார குரு மேஷத்துல தானே இருக்கார். இப்போ மேஷத்துல கோச்சார குரு இருக்காரு. அவருமே வந்து ராசி ரீதியா கோச்சார ரீதியா பார்த்தாலுமே அப்ப இந்த ஒரு வருஷம் குரு பயிற்சி ஆகிற வரைக்குமே வந்து இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதுவும் அதே மாதிரி தானே. இப்போ பிப்ரவரி அடுத்த மார்ச் ஏப்ரல்ல குரு பயிற்சி ஆகும். தசையும் புதன் தசையும் 24 பிப்ரவரியோட முடியறது. பிப்ரவரி வரைக்கும் கொஞ்சம் 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 இப்படிதான் இருக்கும். புதன் தசை முடிஞ்சு அடுத்து கேத்து தசை இல்லையா? கேத்து தசை எப்படி இருக்கும்? கேத்து தசை வந்துட்டு இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா அந்த லக்னாதிபதியுமே நீச்சம். சந்திரன் இல்லையா? உச்சம் வந்து ரிஷபத்துல உச்சம் இல்லையா? மேஷத்துல சூரியன் உச்சம், ஆமா. ரிஷபத்துல சந்திரன் உச்சம். அதுக்கு அப்படியே கரெக்ட். லக்னாதிபதி உச்சமாகறதுக்கு 180ல நீச்சமாவா எல்லாருமே? சூரியனும் நீச்சம் தான். ஆமா, சூரியனும் நீச்சம் தான். ஆமா, வீட்டுல சந்திரன் நீச்ச கிரகத்து கூட கேத்து இருக்கு. அப்போ இந்த பையனுக்கு கொஞ்சம் கல்யாணத்துக்கு பிரச்சனை இருக்கு சொல்லலாமா? அப்போ பாத்துக்கலாம். ஆமா, இருக்கும், இருக்கலாம் இல்லையா? குடும்பஸ்தானாதிபதி 5ஆம் இடத்து அதிபதியும் மறைஞ்சிடுறா. ஆமா, குடும்பஸ்தானாதிபதி மறைஞ்சிருக்கார், 5 மறைஞ்சிருக்கார். கலக்கிற ஸ்தானத்துல சந்திரன் இருக்கார், நீச்சமா இருக்கார், கேது இருக்கார். ஆமா இல்லையா? ஆமா, கல்யாணத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். ஆமா, கல்யாணம் ஹெல்த்தும் அப்படிதான் இருக்கும். கேது தசைக்கும் அந்த இடத்துல வந்து கேது செவ்வாய் நின்று ஆக்ட் பண்ணணும். ஒண்ணு கேட்கணும் எனக்கு, இந்த தசாநாதனை நம்ம பாக்குறத அவளுடைய எப்படி ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த தசாநாதன் எங்க இருக்காரோ அதை பார்த்து தானே ப்ரெடிக்ஷன். ஆமா ஆமா, அவர் எங்க நிக்கிறாரோ அதை வச்சுதானே அவர் ஆக்ட் பண்ணுவார். ஆனா நம்ம ராகு கேதுக்கு என்ன சொல்றோம்னா, அவ எங்க இருக்காளோ அந்த அந்த கிரகத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு தான் அவ பண்ணறா. இப்போ இது வந்துட்டு மங்களனோட வீடு இல்லையா? அது மங்களனோட வீடு. ஆனா அந்த மங்களன் வந்து எப்ப ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னா, மறைவா இருக்காரு. ஆட்சி உச்சம், நட்பு, கேந்திரம், திரிகோணம் இப்படி நின்னாருன்னா நல்லா கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விட்டுரும். ஆமா, இப்போ அவர் மறைவுல இருக்கார். மறைவுல தான் இருக்கார். இத்தனை கிரகங்கள் கூட உஷ்ணத்தோட சேர்ந்த கிரகங்கள் கூட இருக்கார். அண்ட் இந்த கேது யாரோட சாரத்தை வாங்கியிருக்காருன்னா அவர் 6ஆம் வீட்டுல இருக்காரு. கொஞ்சம் பைஹார்ட் பண்ணணும். இல்ல, இப்போ இங்க வந்து 3 கேத்துவும் ஒன்னா தானே இருக்கு. கேந்திரத்திலயும் இதுல நவாம்சத்திலயும் ராகுவும் சந்திரனும் இருக்கும். இவர் கேட்ட இல்லையா? இந்த குழந்தை கேட்ட அந்த இதுல என்னென்ன நட்சத்திரம் வர்றது அப்படின்னு பாத்துக்கணும்.
விசாகம் அனுஷம் கேட்ட இல்லையா? ஆமா. விசாகத்துல ஒரு பாதம் மட்டும் வரும். விஷாகம் ஒரு பாதம், அனுஷம் விசாகம் அனுஷம் கேட்ட. கேட்டையான. எதுவா இருக்கும்? இது மூணு 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 மூணா சுத்தும் இல்லையா அது? ஆமா ஆமா ஆமா. அப்போ விசாகம் 4 அப்படின்னா அது அனுஷம் 2ஆம் பாதம் தான். அப்ப அனுஷம் ஆமா தான் அது வந்துட்டு அனுஷம் சனியோடு அது. சனியோடு இது ஆமா அது சாரம் ஒண்ணு. அடிச்சிருக்கு. இப்ப நம்ம இது இன்னும் ஈஸியா எப்படி எடுத்துக்கலாம்னா, சந்திரனுக்கு விசாகம் அனுஷம் கேட்டையில தான் இருக்கணும். இப்ப சந்திரன் வந்து கேட்டையில இருக்காரா? சந்திரன் வந்து சந்திரன். இல்ல, இப்போ நவாம்சத்துல பாருங்க. ஆமா ஆமா, சந்திரன் கேட்டையில இருக்கார். சந்திரன் கேட்டையில இருக்கார். அப்போ புதன் வந்து புதனோட சாரம். அப்ப வந்து இவர் வந்து கேத்து அவருக்கு 180 இருக்காரு அப்படின்னா, அவருக்கு அடுத்த நட்சத்திரமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல. அடுத்த மூலத்துக்கு அடுத்த நட்சத்திரம் போறதுக்கு சான்சஸ் இல்லை. இப்போ ஒ- சந்த இப்போ நம்ம இது கண்டுபிடிக்கிறோம்ல, எந்த நட்சத்திரத்துக்கு நிக்கிறார் கேத்து அப்படின்னு. ஆமா. விசாகம் 4ஆம் பாதம் இல்லைன்னா அனுஷம் கேட்டையில தான் இருக்கணும். ம். இப்போ சந்திரன் நிக்கிறது வந்து கேட்டை. ஆமா அப்ப கேட்டைக்கு முந்தின நட்சத்திரத்துல தான் இவர் நிக்கிறார் கேத்து. ஆமா. அனுஷத்துல இருக்கார் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது. நம்ம ரொம்ப கால்குலேட் பண்ணாம சிம்பிளா பிளஸ் ஓ, மைனஸ். புரிஞ்சுது. கரெக்ட் கரெக்ட். அவ புரிஞ்சு நீங்க என்ன சரி, சொல்றீங்க இப்ப நம்ம புரிஞ்சுது. முன்ன ஓகே. நட்சத்திரமா பின்ன நட்சத்திரமான்னு தெரியாது 180. அடுத்த ஆமா நட்சத்திரம் எங்க போறது அப்படின்னு கேட்டா மூலம் போயிடும். மூலம்னா அடுத்த நட்சத்திரம் அடுத்த ராசியே வந்துரும். ஆமா ஆமா, அப்போ அது அங்க வந்து அடுத்தது. என்ன, அனுஷம் தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் அப்படின்னு. அனுஷம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கே நம்ம ஒரு இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் அடிஷன் சப்ராக்ஷன் நம்மளுக்கே ஒரு ஒரு கால்குலேஷன் நம்மளே கொண்டு வந்துடும் நம்மளோட ஒரு கன்வீனியன்ஸுக்கு. இல்ல இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த கால்குலேஷன் இந்த ஃபாஸ்டா இருக்கும். ஜாதகருக்கு இப்போ கேத்து வந்துட்டு சனியோட சாரத்தை வாங்கியிருக்காருன்னா, அப்ப சனி சாரம் வாங்கியிருக்காருன்னா இந்த ஜாதகருக்கு சனி வந்துட்டு நல்ல இடத்துலதான் இருக்கு, பாக்கியஸ்தானத்துல. ஆமா நல்லா அப்போ இருக்காரு. இப்ப அந்த அந்த நம்ம அந்த இடத்துல சனி நீச்சம் தானே, அது சனி பகை தானே. சுக்ரன் சனி, இவரு மங்களன் சனி. ஆமா, மங்களம் சனி பகைதான், அது ஆமா கரெக்ட். ஆமா. எடுத்த உடனே நம்ம இப்ப அந்த சாரம்லாம் ரொம்ப பார்க்க வேணாம் சார், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும் அது. ஓகே ஓகே. சாரம்ங்கிறது ரொம்ப இப்ப எடுத்து நம்ம போக நம்மளோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அது சாரத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் செஞ்சுக்க முடியும். எங்கேயுமே அதை பெருசா ரொம்ப இன்டெப்தாலாம் எந்த புக்லயுமே தரல சாரத்தை. ஓகே அதை ஓகே. எப்படி கால்குலேட் பண்றது எடுக்கிறதுன்னு. கட்டாயமா அதுக்கும் பலன் உண்டு, பலன் இல்லாமலாம் தரப்போறது கிடையாது, பிரிச்சு தரப்போறது கிடையாது, அதுக்கும் பலன் உண்டு. சோ நம்ம அந்த இடத்துல மங்களன் நின்னால் அப்படின்னு பார்த்தோம்னாலுமே கூட கேத்து தசை, அந்த மங்களன் மறையறார் ஒண்ணு. இன்னொன்னு அந்த இடத்துல பாக்குறோம் அப்படின்னா வந்து அது அப்போ சந்திரமங்கல யோகமா வேலை செய்யுமா? இல்ல, அப்படி எப்படி செய்யும்? இப்போ நம்ம மங்களனுங்க. மங்களன் இருக்கிறதா தானே அசியூம் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்ப புரிஞ்சுது எனக்கு. அப்ப கேது சந்திரமங்கல யோகமா வேலை செய்யுமா? அந்த மங்கள நீச்சமாயிருக்கார். மங்களன் மங்களன் நீச்சமாகல. சாரி, மறைவுல இருக்க சந்திரன் நீச்சம். சந்திரன் நீச்சமா இருக்காரு. இப்ப நீச்சமானாலுமே ஏதோ ஒரு வகையில வேலை செய்யணும்ல. நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது, ஏன்னா அங்க கேத்து தான் அவர் பிராக்சியா தான் வேலை செய்யறாரு அங்க. புரிஞ்சு. பிராக்சி தானே தவிர அவர் கேத்து தான். இன்கேஸ் மங்கள நாங்க நின்னா என்ன பலன் தருவாரோ அதை இவர் பிடுங்கி தர்றதுன்னு எடுத்துப்போமே. ஒருத்தர் தானம் கொடுக்க வர்றாரு ஏதோ ஒண்ணு, அவரை கொடுக்க விடாம இன்னொருத்தர் பிடுங்கி அந்த தானத்தை தர்றார் அவர்கிட்ட இருந்து, அப்படி வச்சுப்போம். இந்த அண்ணா தம்பிக்குள்ள அப்படி ஆகும் இல்லையா, யாராவது ஏதாவது வந்தான்னா பிடுங்கி எடுத்து போய் தர்றது, இல்லைன்னா அவங்கிட்ட இருந்து இவன் பிடுங்கி இன்னொரு இடத்துல அதே இடத்துல வைக்கிறது, சண்டை மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி அசியூம் பண்ணி அந்த மாதிரி சும்மா அசியூம் பண்ணிப்போம். இப்ப கேத்து தசையும் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அலைச்சல் கொடுக்கறது. ஆனா என்ன ஒண்ணு, அந்த குரு பார்வை கொஞ்சம் கொஞ்சம் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, லக்னத்திலயும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெருசா உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இருக்காது லக்னத்துல மெயினா. ஆமா, அதான் இதுல பாசிட்டிவ். குரு பார்வை இருக்கு அண்ட் சனி வந்துட்டு அவரோட இது இருக்காரு, லார்ட் ஆஃப் தி ஹவுஸ் இருக்கு. ஆமா, இப்ப சுக்கிரன் பாசிட்டிவா இல்ல பெருசா இல்லையா? ஆமா, சுக்கிர தசை எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் சுக்கிர தசை. இப்ப சுக்கிரன் வந்துட்டு யாரு வீட்டுல இருக்கார்? குரு வீட்டுல இருக்கார். குரு வீட்டுல இருக்கார், 8ல மறையறார். அஷ்டமஸ்தானத்துல இருந்து தசையை நடத்துறார்.
அஷ்டமஸ்தானத்துல ஏதோ ரூல் இருக்கு அப்படி? அஷ்டமம்ங்கிறது மறைவு தானே, ஆயுசு ஒரு துர்ஸ்தானம் மாதிரி தானே அது. 6 8 12. ஆறாம் இடத்துல இவரு குரு நின்னு இவரு புதன் நின்னு பண்றதால தானே இப்ப ரோகம்லாம் வர்றது. அதே பிரச்சனை சொல்லலாமா? அப்படியேதான் இருக்கும் சொல்லலாமா? அப்படியேதான் இருக்குமா? இல்ல, நல்ல லிஃப்ட் அப்லிஃப்ட் கொடுத்துரும். நம்ம முன்னே சொல்ல இருக்கோம், 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்து அதிபதி மாறி நின்னாவோ 12ல இருந்தாவோ நல்ல ஒரு அப்லிஃப்ட் தரும் அப்படின்னு. 6ஆம் இடத்து அதிபதி 8 12ல நின்னாலோ, 8ஆம் இடத்து அதிபதி 6 12ல நின்னாலோ. ஆனா இங்க 8ஆம் அதிபதி வந்துட்டு குரு அல்லவோ, அவர் 9ல இருக்கார். 6ஆம் அதிபதி 8ல நிக்கிறார் இல்லையா, சுக்கிரன். 6ஆம் அதிபதி 8ல இருக்கார். கரெக்ட் கரெக்ட், 8ல இருக்கார். 6ஆம் அதிபதி 8ல இருக்காரு, 12ஆம் அதிபதியும் 6ல இருக்கார். மறைவு ஸ்தானங்கள் அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த சுக்கிர தசை வந்து நம்ம நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. மங்களன் அப்படி எடுத்துக்க முடியலன்னா கூட 6ஆம் அதிபதி 8ல நிக்கிறதுனால அந்த அந்த தசை வந்து நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் தந்துரும். நல்ல ஸ்டடீஸ், எஜுகேஷன், ஜாப், ஏர்னிங்ஸ். இந்த ரூல் என்னது? 6ஆம் அதிபதி 8லயோ இல்லனா 12ஆம் அதிபதி 6லயோ 8லயோ? இல்ல இல்ல, 6ஆம் அதிபதி வந்து 8 12ல, மறைவு ஸ்தானம் 3, இப்போ 6 8 12. சரியா? அப்ப 6ஆம் அதிபதி 8 12லயோ, 8ஆம் அதிபதி 6 12லயோ, 12ஆம் அதிபதி பத்தி பேசல. சரியா? 6ஆம் அதிபதி 8 12ல இல்லனா 8ஆம் அதிபதி 6 12ல, அது வந்து யோகமா வேலை செய்யும். யோகம். 8ஆம் அதிபதி அங்கேயே இருக்கிறார், ஆட்சியா இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. குரு அங்கேயே நிக்கிறார், ஆட்சியா இருக்கார், பிரச்சனை கிடையாது. ஆமா. இங்க சுக்கிரன் வந்துட்டு 6ஆம் அதிபதி, அவர் வந்துட்டு அது மாதிரி அது சுக்கிரன் வந்துட்டு லக்னாதிபதியும் ஆயிடுச்சு. ஆமா, அப்ப என்ன ஆகும்னா சுக்கிரன் முடிஞ்சது. அடுத்து சூரிய தசை வரும்போது விரயம். இல்ல, சுக்கிரன் தானே லக்னாதிபதி. நீங்க சந்திரன் லக்னாதிபதி சொன்னீங்களே, சுக்கிரன் தானே? இல்ல, சுக்கிரன் தான் லக்னாதிபதி. சுக்கிரன் தான் லக்னாதிபதி. அப்போ அவருக்கு நல்லதா இருக்கும். ராசி அதிபதி நீச்சம். சந்திரா லக்னம்னு சொல்றோம் இல்லையா, சந்திரா லக்னம் அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ராசி அதிபதி அப்போ அந்த ராசிக்கிற எல்லாருக்குமே அவரு நீச்சம் தானே. அவர் எதுக்கு அதிபதி? 3ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் நீச்சமாகிறார், ஒன்னும் இது தொந்தரவு ஒன்றும் கிடையாது. இன்னும் இளைய சகோதரம் பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம கேத்து இருக்கிறதுனால, கேத்துவும் கத்தரிப்புன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த 3ஆம் இடத்து அதிபதி இளைய சகோதரம் இவருக்கு அடுத்து அப்படிங்கிறது ரொம்ப டிலே ஆகலாம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் டிலே ஆகலாம். இன்னொன்னு வந்து இல்லாமலையும் இருக்கலாம். அவ அப்பா அம்மா ஜாதகத்துல 2 3 குழந்தைகள் இருக்கு அப்படின்னா 2வது 3வது குழந்தை வந்தாகணும் இல்லையா. அவர் ரொம்ப அந்யோன்யமா இல்லாம இருக்கலாம். ஒரு ட்வின்ஸோட ஜாதகம் எடுத்து வச்சேன் நானு, நம்ம டிஸ்கஷனுக்கு இருக்கலாம் தான். அதுல என்ன ஆச்சுன்னா, 2வது இருக்கிற குழந்தைக்கு வந்து 2ஆமதா ட்வின்ஸ்னா 2வதா பிறந்த குழந்தைக்கு வந்து சகோதர பாவம் வந்து வீக்கா இருந்தது. நம்ம சகோதரம் வந்து 1 2மே வந்து அட்மிஷன் ஆச்சு. ஏதோ நாட்டு மருந்து ஏதோ கொடுத்து ஃபர்ஸ்ட்ல அட்மிஷன் ஆனா, சரி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 ஜாதகமும் எடுத்து வச்சேன். அப்புறம் வந்து அந்த 2வது குழந்தைக்கு 11ஆம் இடம் ஏதோ கொஞ்சம் வீக்கா இருந்தது. என்னன்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி அப்புறமா ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்து வச்சேன். பார்த்தா அந்த மூத்த குழந்தை வந்து அட்மிஷன் ஆகி ரொம்ப ரொம்ப நார்மலா தான் வந்து அட்மிஷன் ஆச்சு. பட் வந்து போக போக டே ஆக அது வந்து ரொம்ப வர்சன் ஆச்சு. ஒரு 6-7 டேஸ் கழிச்சு டிக்ளேரே பண்ணிட்டாத அந்த குழந்தைய. ஸோ அதனால சரின்னு 2மே எடுக்கல. எதுக்கு அதை போய் எடுத்து வச்சு பார்த்துட்டு இல்லையா, நல்லா இருக்கிற ஜாதகத்தை எடுத்து பார்ப்போம். அந்த மாதிரி ஜெனரலா அப்படி ஏதோ ரூல் இருக்கு இல்லையா, யாரோ போயிட்டானா அவ ஜாதகத்தை பார்க்க கூடாது. ஆமா போயிட்டா அது பார்க்க கூடாது. அது ஏதோ அதை பார்த்து என்ன பண்ண போறோம், எப்படி நல்லா வாழ்வான்றதுக்காக தானே பார்த்துட்டு இருக்கோம். ஆமா ஆன்சரும் கரெக்டா இருக்கு, அது தேவையில்லை நம்மளுக்கு, அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப இந்த கேத்து இங்க வந்துட்டு ஓகே புரிஞ்சது. ஆமா, இளைய சகோதரம். அப்போ இந்த சுக்கிர தசையில இந்த குழந்தைக்கு கொஞ்சம் நன்னாவே இருக்கும். சுக்கிர தசை நன்னா இருக்கும். சூரியன் வந்து நீச்சம். ஆமா, அதான் சுக்கிர தசைன்னா அவர் தான் அந்த சுகஸ்தானம். அப்போ அந்த எஜுகேஷன், சுகம் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தானே இல்லையா? சூரியன் நீச்சமா இருக்கு. சூரியன் நீச்சமா இருக்கு. இப்ப சுகம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. அப்படிதானே. அப்ப ஹையர் எஜுகேஷனுக்கும் பிரச்சனை தானே? அப்படி இருக்காது. பாக்யாதிபதி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, 5ஆம் இடம் கூட வந்துரும் அப்படின்னு.
அஞ்சாம் ஆமா இடத்த ஏதாவது குருவை ஒண்ணு. பாக்குறாரே, ஆமா ஆமா குருவே அது கரெக்ட். பாக்குறாரு. எஜுகேஷன் என்னதான் இருக்கு. இப்ப புதன் வந்து மறைஞ்சிட்டார் அப்படிங்கறதுனால புத்தி கொடுக்காம கெடுத்துட மாட்டார். அவர் வந்து அஞ்சாம் இடத்து அதிபதியே. அவர் புத்தியை கொடுத்துருவார், கல்வி எல்லாம் கொடுத்துருவார். முதலே சொன்ன மாதிரி அவர் யாருக்குமே புதன் புத்தி இல்லாம யாருக்குமே பண்றது இல்ல. ரொம்ப ரேர் கேஸ் தான் அது. ஆமா 2ஆம் அதிபதி தான் புதன் தான். ஆமா அவர் மறைவில் இருக்கார், நிலம் பண்ணுவா சொல்லு. ஓகே. ஆமா. இப்போ இன்னொன்னும் சொல்றது உண்டு. என்னன்னா சந்திரன் அண்ட் கேத்து, சந்திரன் அண்ட் கேத்து ஒண்ணு சேர்ந்து நின்னா புத்தி பேதலிச்சு போறது, சரியா மன வளர்ச்சி இல்லாம இருக்கிறது, சைக்கிக் ஆகிறது, அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் உண்டு. சைக்காட்ரிக் கன்சல்டேஷன் இல்லைன்னா ஒரு இதுக்கு போறது, தெரப்பிக்கு போறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அப்ப என்ன அப்படின்னா தனுஸ்தானம் சரீரத்தை பாதிக்காது குரு பார்வை இருக்கிறதுனால. அப்ப இந்த ஜாதகத்துக்கு அப்படி பாதிக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லக்னத்தையே குரு பார்த்துடுறார். ஒண்ணு பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடத்து அதிபதி ஃபோர் ஃபாதர்ஸ் பிளெஸிங்ஸ். அவர் வந்து 6ஆம் இடத்துல நின்னாலுமே கூட அந்த இடத்த வந்து குரு பார்த்துடுறார். பெருசா ஒன்றும் அப்படி ப்ராப்ளம் இருக்காது. இந்த குழந்தைக்கு ரொம்ப சிவியரா அச்சு பிச்சுவா ஆயிடுறது மாதிரிலாம் இருக்காது. சும்மா அப்பப்போ மெடிகேஷன்ஸ், ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிறது, வர்றது போறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமா இப்போ அந்த சைக்காட்ரிக் இஷ்யூஸ்ல ரொம்ப ஜாஸ்தி அதுல ஸ்பெக்ட்ரம் இருக்கு. சில பேருக்கு கொஞ்சம் ரீசனபிளா இருக்கும், சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆமா 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 பாத்திருக்கேன் அப்படி சில பசங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சைக்காட்ரி டாக்டர் ஒருத்தர் இங்க ரவுண்ட்ஸ் வர்றப்போ சொல்லுவாரு கூட இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட, மனுஷா எல்லாருமே சைக்கிக் தான், 100% ஆல் ஆர் சைக்கிக், பட் த பர்சன்டேஜ் டிஃபர்ஸ் டாக்டர், மைண்ட் இட் அப்படின்னுவாரு. அந்த மாதிரி இதுவே 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த மாதிரி எல்லாம் இவர் இந்த சனி இவர் கேத்து சந்திரன் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அது அதிகமா இருக்கும். மனோகாரகன் இல்லையா சந்திரன். எந்த வீட்டுல இருந்திருந்தா அதிகமா இருக்கும் சொல்றேன். 6, 8, 12 கூட ரோகஸ்தானங்கள் இல்லையா அதெல்லாம். அங்க இருந்ததுன்னா வேற எந்த கிரகத்தோட சேர்க்கையும் இல்லாம இந்த சந்திரன் கேத்து மட்டும் இருந்ததுன்னா. இல்ல இப்போ இந்த ஜாதகருக்கு இப்ப நம்ம கல்யாணத்துக்கு பாக்குறது இல்லைன்னா, சப்போஸ் இவர் கல்யாணத்துக்கு பாக்குறான்னா அந்த சமயத்துல இவருக்கு இந்த சந்திரனும் கேத்தும் இருக்கிற காம்பினேஷன் எப்படியோ வீட்டுல கலத்துறேன். அந்த சந்திரன் நீச்சமா இருக்கு, அப்போ அந்த பார்ட்னர் எஃபெக்ட் பண்ணலாமா இல்ல பார்ட்னர் அத மாதிரி இருக்கணுமா, எப்படி இருக்குது? ஆமா ராகு கேத்து இதே மாதிரி இருக்கிற மாதிரி பாப்பா. 2ல 8ல இருந்தாலும் பரவாயில்ல, லக்னத்துல இருந்தாலும் பரவாயில்ல. பொம்மநாட்டிக்கு 2ல 8ல இருந்தா தான் இது இந்த ஜாதகத்துக்கு நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. குரு பார்வை வந்துருது இல்லையா ராகு மேல. ஆமா நாகதோஷம்ன்ற மாதிரி கணக்குலயே எடுத்துக்க வேண்டாம். இல்ல நாகதோஷம் கணக்கு எடுக்கல. நான் ஒன்லி அந்த கலத்திர ஸ்தானத்தை பார்த்தா அங்க வந்துட்டு இந்த சந்திரனும் கேத்துவும் இருக்கேன், அந்த காம்பினேஷன் சந்திரன் நீச்சமாய் அது கேத்து கூட. ஆமா அப்போ அது வந்துட்டு அந்த மேரேஜை எப்படி எஃபெக்ட் பண்ணு சொல்லலாம்? டிலே ஆகும். பூர்வ புண்ணியத்தை 5ஆம் இடத்தை குரு பார்த்துறதுனால விவாகம் கட்டாயமா நடக்கும். டிலே ஆகும். ஏன்னா 2ஆம் இடத்த அதிபதியும் மறைஞ்சிடுறார். கலத்திரத்திலயும் நீச்ச கிரகங்கள் இருக்கு. கலத்திர காரகனும் மறைஞ்சிடுறார். ஜெனரலா கலத்திர காரகன். ஆமா அது வந்து நம்ம சுக்கிரன் மறைஞ்சிடுறார். மங்களனும் மறையறாரு, அவரையும் கலத்திரக்காரன் சொல்ல சொல்றாரு. ஆமா அப்ப மங்களனும் மறையறாரு. அப்ப என்னன்னா மங்களன் வந்து நம்ம பிளட் ரிலேட்டடும் எடுத்துக்கிறோம். ரத்தம், வீரம், பூமி, பலம். பூமிக்கும் அவர் தான் அதிபதி. பூமி, பலம், சிகப்பு இல்லையா, சிகப்பு கலர், ரத்த வர்ணம் சொல்றேன் இல்லையா, ரத்த வர்ணம்ன்றப்போ அவரு ரத்தத்தையும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அனிமிக்கும் இருக்கலாம். இந்த குழந்தை கொஞ்சம் அனிமிக்காவும் இருக்கலாம். சாப்பாடு சரியா சாப்பிடாம, சில குழந்தை நல்லா சாப்பிட்டாலுமே அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வரும். அந்த மாதிரி அனிமிக்காவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு.
இந்த மங்களன் மரபினர் தானே. ஆமா, மறைவுல 6ஆம் இடத்துல நிக்கிறதுனால மெயினா அவர் 12ஆம் இடத்து அதிபதியும் கூட இல்லையா. அப்ப விரயத்தை ஏதோ ஒரு வகையில விரயம் கொடுத்துட்டே தான் இருப்பார். அந்தந்த புத்திகள் தசை இல்லைன்னா அந்தரம்ல இல்லைன்னா அந்த புத்தியில வந்து இந்த மாதிரி மெடிக்கேஷனு ஹாஸ்பிட்டலைசேஷனு விரயம் ஏதோ ஒரு வகையில விரயத்தை கொடுத்துட்டே இருப்பார் அவர். புரிஞ்சுது. தசா அந்தரம் அதுக்கப்புறம் தானே புக்தி. தசை புத்தி அந்தரம், தசை புத்தி அந்தரம், தசா புத்தி அந்தரம். அது சார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ இங்கிலீஷ்லயே இருக்கேன், தமிழ்ல என்கிட்ட இருக்கு. இங்கிலீஷ்ல இவா இங்க ஏடி கொடுத்திருக்காளே இவா இதுல வந்துட்டு இங்க நான் அதெல்லாம் கன்ஃபியூஷன் எனக்கு காட்டுறேன். இங்க ஏடி கொடுத்திருக்கா. அப்ப நம்ம புக்தி சொல்றது இவா ஏடி கொடுத்திருக்கா. அப்ப நான் இதான் அந்தரம் நினைச்சிட்டு இருக்கேன். அந்தர தசா பேர் அப்படி சொல்றது, அந்தர தசை அப்படின்றது. ஆனா இவா இந்த ஏடி சொல்றது புத்தி தானே இல்லையா, நம்ம சொல்ற புத்தி தானே இது. ஆமா, அந்த அதோட உள்ள. ஆமா இல்ல இல்ல மகாதசை அதுக்கப்புறம் புக்தி அதுக்கப்புறம் தானே அந்தர தசை அந்தரம் நம்ம சொல்றது. ஆமா ஆமா ஆமா. இப்ப இவா ஏடி கொடுத்திருக்காளே அது கொஞ்சம் அது அந்த தசையோட அந்தரம் இது. ஆமா ஆமா புரிஞ்சு அப்படி சொல்றது. அது அந்தர தசை அப்படின்னா அந்த தசையோட அந்தரம் வந்து புத்தி. அப்ப அந்தர புத்தி அப்படின்னு சொன்னா அது வந்து உள்ள அந்தரம் பாக்குறது, அதுக்கும் உள்ள பாக்குறது இல்லையா. புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சு. அந்தர புத்தி அப்படிங்கிறது அது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் கொஞ்சம். ஆமா ஷார்ட் டியூரேஷன். அதுக்கும் உள்ள போனா சூக்ஷ்மம். சூக்ஷ்மம் அப்ப கொஞ்சம் நாளுகளுக்கு 4 கணக்கு 4 மணி அப்படி பாக்குறது உண்டு. அந்த கால்குலேஷனும் உண்டு. 7:35 ஆயிடுச்சு சார். உங்களுக்கு டைம் இருக்கா? இவர் கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த பையனுக்கு பாவம். ஆமா, ஐஸ் இருக்கும், சுகம் அனுபவிக்க முடியாது, எல்லாம் இருக்கும். 5ஆம் இடத்து அதிபதி வந்து 5ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால எல்லாம் கிடைக்கும், எதுவும் அனுபவிக்க முடியாது, எல்லாம் இருக்கும். அந்த மாதிரிதான் விரயம். சம்பாத்தியம் இருந்தாலும் விரயம் ஆகும். சுக்கிரன் நன்னா இருக்கார், சுக்கிரதசையில எடுத்து கொடுத்துருவாரு அப்படின்னா அடுத்து வர சூரியன் வந்து நீச்சமாகிறார். புரிஞ்சது. ஆமா ஆமா. இல்ல நான் என்ன பண்ணேன்னா இங்க அப்படி இந்த ரூல்ஸ் பண்ணினேன் இல்லையா நான் காட்டுறேன். ஆமா 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 நல்லா இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல இல்ல நான் இப்ப என்ன பண்றேன்னா இதுல ஆட் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் சில புதிய ரூல்ஸ் பார்த்தேன். இது எனக்கு முன்னாடி அவ்வளவு நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கல. இப்ப நீங்க சொன்னேன் 6ஆம் அதிபதி 8லயோ 12லயோ இருந்தா, 8ஆம் அதிபதி 6லயோ 12 இருந்தா ஒரு யோகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆமா இல்லையா, அப்ப அந்த ரூலை நான் இதுல ஆட் பண்ணிப்பேன். அப்படி பின்ன சந்திரன் கேது கூட இருந்தா மென்டல் இஷ்யூஸ் இருக்கு. இப்படி எல்லா கிளாஸ்லயும் இருக்கலாம். அதான் எஸ்பெஷலி அந்த 6, 8 அப்படி எல்லாம் இருந்தா. ஆமா ஜெனரலாவும் சொல்றது உண்டு. 6, 8 தான் கொஞ்சம் தீவிரமா இருக்கும். நம்ம அந்த தீவிரத்தை பாத்துக்க வேண்டியது. அந்த குரு பார்வை இருக்கா இல்லையா, எப்படி இருக்கா என்னன்னு. இல்ல அப்ப நான் என்ன பண்றேன்னா இதுலயே எல்லாம் ஆட் பண்றேன். அவரு அண்ணா கேட்டிருந்தாரு, ஜெகன் சாரும் கேட்டிருந்தாரு ரூல்ஸ் எல்லாம் வந்து எழுதி அனுப்புங்க. அப்ப அந்த ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணுலயே ஒரே டாக்குமெண்ட்ல வச்சா பின்ன கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்புறமா பாக்குறதுக்கு. அதான் நினைச்சேன். ஆமா இல்ல இதுல ஒன்லி ஒரே கொஸ்டின், அந்த ரூல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஒரு வாட்டி சொல்றேன். இந்த நீங்க 9, 10 பத்தி வந்து சொல்லியிருந்தேன். அந்த இது 9, 10 கனெக்ட் ஆயிருந்தானா இந்த யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்றது உண்டு. இதான் தர்ம கர்மாதிபதி யோகம். இது எனக்கு இது புரிஞ்சது எனக்கு. அப்போ நம்ம அதை எப்படி பாக்குறது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாதகருக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிறேன். இந்த ஜாதகர் நம்ம இன்னைக்கு பார்த்தோமே, இவருக்கு 9 வந்துட்டு இவருக்கு 9, 10 ரெண்டும் சனி. ஓகே, இப்ப அதை விடலாம். சப்போஸ் வந்துட்டு இவரோட மிதுனமா இருந்தால், லக்னம் மிதுனமா இருந்தா அப்ப வந்துட்டு 9 வந்து சனி, 10 வந்து குரு இல்லையா. அப்ப அவ 2 பேரும் மிதுனம் இல்ல மேஷமா. ஆமா கரெக்ட் தான், மிதுனம். ஆமா ஆமா கரெக்ட். மிதுன லக்னமா இருந்தால் 9, 10 வந்து குருவும் சனியும் அதிபதி. ஆமா இல்லையா. அப்ப இந்த குருவும் சனியும் இப்போ அப்போ அவ டுகெதரா இருந்தா அப்போ எந்த வீட்டுல இருந்தாலும் அந்த யோகம் இருக்குமா? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இதே ஜாதகம் நம்ம எடுத்துக்கலாம். இங்க ஒன்லி ஒரே ஒரு சேஞ்ச், லக்னத்தை நம்ம மிதுனத்துக்கு மூவ் பண்ணலாம். அப்ப லக்னத்தை மிதுனத்துக்கு மூவ் பண்ணா 8ஆம் வீடுல குருவும் சனியும் உட்காந்துருக்கு. ஆனா அந்த குருவும் சனி வந்து 9, 10 அதிபதி.
ஆமா அப்போ தர்ம கர்மாதி யோகம் இருக்கு சொல்லலாமா? வரும். ஆமா, மறைவுன்னு சொல்ல முடியாது. அவர் சொந்த வீட்டுல இருக்காரு இல்லையா, இவர் நீச்சமா இருந்தாலும் சனி சொந்த வீட்டுல இருக்காரு. அது நம்ம மறைவுன்னு எடுத்துக்கிறது இல்ல. மறைவுனாலும் அவர் ரொம்ப இது பண்ணலனாலும் உபதிரவம் பண்ண போறதுல சொந்த வீட்லயே இருக்காரு. ஆயுசு கொடுத்துதான் தீரணும் அவர். அப்ப தர்மவானா இருப்பார், கர்மா இதுவா இருப்பார். ரொம்ப அதிகப்படியான அந்த யோகம் வேலை செய்யாது. ஒருத்தர் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் கட்டினார். இப்படி இருக்கிறவர் வீட்டு வாசல்ல ஒரு பிள்ளையார் கோயிலாவது கட்டி வைப்பாரு. இல்ல ஆனா சப்போஸ் சில காம்பினேஷன் இப்போ 9 சப்போஸ் யாரோட 9 சந்திரன் 10 சூரியன், இப்ப சந்திரனும் சூரியன் இருந்தா நீங்க சொல்லியிருந்தேன் அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்ல காம்பினேஷன் இல்லைன்னு. இல்ல ஆனா ஆமா அவ 9 10 இருந்தா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கோ 9 10 இருக்கலாமே, அதாவது இருக்கலாம். 8ஆம் வீடு லக்னமா இருந்தா அவளோட 9 10 வந்துட்டு சந்திரனும் சூரியனும், அப்ப அது ரெண்டும் டுகெதரா இருந்தா அப்போ தர்ம கர்மாதி யோகம் இருக்கு சொல்லலாமா? இருக்கும் இருக்கும். ஆமா, 9 10 அதிபதி பாகியஸ்தானாதிபதி நம்மளுக்கு உபதிரவம் பண்ண போறது இல்லையா, 9ஆம் இடத்து பண்ண அதிபதி போறது இல்லை. கரெக்ட். அல்ல அந்த காம்பினேஷன் ஆமா வராது. அதான் நம்ம என்ன காம்பினேஷன் இருந்தாலுமே அவ எந்த இடத்துக்கு அதிபதி. 6ஆம் இடத்து அதிபதியா இருக்காரு அப்படின்னா அவர் ரோகத்தை கொடுப்பாரு. நம்ம ஒரு 2 3 ஜாதகம் பார்த்தா குரு ரோகஸ்தானாதிபதி, அவர் சிவியரா ரோகத்தை கொடுத்தாரு. அப்ப தர்ம கர்மாதி யோகம்னா அவ 2 பேரும் எங்க இருக்காளோ அந்த ஸ்தானத்தோட எல்லாத்தையும் கொடுத்து விடுவா அப்படி. ஆமா ஆமா ஆமா. அப்ப நம்ம என்ன சொல்றது, விரயஸ்தானத்துல இருந்தா விரயம் கொடுப்பா அப்படி. விரயம் கொடுப்பா. அந்த விரயம் என்ன ஆகும்னா இதுவா ஆகாம ஏதோ ஒரு துஷ்பிரயோகம் ஆகாம சத்காரியத்துக்கு விரயம் ஆகும். புரிஞ்சுது. இந்த லக்னம் வச்சு பாக்குறதா மெயின். யோகங்கள்லாம் அந்த தசா ஒண்ணு வேலை செய்யணும், தசா புத்தி வேலை செய்யணும், தசை புத்தி வேலை செய்யணும், பிளஸ் கோச்சாரமும் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்டிவா இருக்கணும். இப்போ அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து 9ஆம் அதிபதியோட தசையோ 10ஆம் அதிபதியோட தசையோ வந்ததுன்னா ரொம்ப டாப்பா வேலை செய்யும். அது 100% பலனை கொடுக்கும். அவ 9 10லயோ இருந்தா அப்படி இருந்தாலும் அந்த தசை நடக்கணும் மெயினா. இப்ப இவருக்கு சுக்கிரன் 8ல மறைஞ்சிருக்கார். இந்த இப்ப பார்த்துட்டு இருக்க ஜாதகத்துக்கு சுக்கிர தசை வரும்பொழுதே இவருக்கு லிஃப்ட் தருவார். மற்றபடி மறைவு தான். லக்னாதிபதி மறைஞ்சிட்டார். கரெக்ட். அந்த தசையில அவர் ஆக்டிவ் ஆயிடுவார். சரி, இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த நம்ம ரூல்ஸ் எழுதி இருக்கேன்னு இந்த ரூல்ஸ் எல்லாம் ஒருக்கா பார்த்து அதை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணலாம். அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவர் ஜெகன் சார் என்கிட்ட சொல்லியிருந்தார் இந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அது கூட கரெக்டா வச்சா நமக்கு எப்பவுமே இல்லை. நான் வேற அடிஷனல் ரூல்ஸே அதுல போட்டு விடுறேன். அப்ப திங்கட்கிழமை சாயங்காலம் பார்க்கலாமா? பாத்துடலாம் கண்டிப்பா. இதுல இன்னொன்னு என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா புதன் 8ஆம் இடத்துல நின்னாலுமே அவர் கெடுதல் செய்ய மாட்டாருன்னு காளிதாசர் சொல்றார் உத்தரகாலாமிருதத்துல. அதுவும் நம்ம டிஸ்கஸ் செஞ்சிருக்கோம். புதன் 8ஆம் இடத்துல இருந்தா புதன் 8ஆம் இடத்துல அவர் அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா சுபகிரகங்கள் சுபகிரகம் கேந்திரத்துல சுபகிரகங்கள் கேந்திரத்துல 1 4 7 10 இல்லையா கேந்திரம். டைம் ஆயிட்டோ சார் உங்களுக்கு? இல்ல சுபகிரகங்கள் கேந்திரத்துல அண்ட் அது இல்லாம 2 3 5 9 11 தனஸ்தானம் 3ஆம் ஸ்தானம். இவர் 3ஆம் ஸ்தானம் என்ன இளைய சகோதரன் அண்ட் தைரியம். 5 வந்து பூர்வ புண்ணியம். 9 வந்து பாக்கியஸ்தானம். 11 லாபஸ்தானம். சரியா? சுபகிரகங்கள் இந்த இடத்துல இருந்ததுன்னா மற்றும் 6ஆம் இடத்தில் இருந்தாலுமே 6ஆம் இடத்துல இருந்தாலுமே கூட சுபபலனை தரும். இல்ல புரியல. 6ஆம் இடத்துல யார் இருந்தா சுப? 6ஆம் இடத்துல ரோகஸ்தானம் இல்லையா 6ஆம் இடம். ஆமா ஆமா ஆமா. அதுல சுபகிரகங்கள் நின்னுதுன்னா அப்ப ரோகம் தருமா அப்படின்னா அதிகப்படியான தொந்தரவு இருக்காது. வேற ஏதோ சுப கிரகம் கேந்திரத்திலயோ இங்கயோ இருந்தா 6ஆம் இடத்துல சுப கிரகம் இந்த இடத்துல எல்லாருமே 2 3 5 9 11 6 இந்த இடங்கள்ல எல்லாமே சுப கிரகங்கள் நின்னுதுன்னா நல்ல பலனை செய்யும். சுபகிரகம் எது? குரு. 6ல நின்னாலுமே 6 அங்க போட்டுக்காதீங்க. 6 வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கிறோம்ல, கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆமா ஆமா. 6 கரெக்ட் தனியா போடுறது கண்ட்ரோல் செட் கொடுத்துடலாம். ஆமா, ஏன்னா வந்து நம்ம அது வந்து நம்ம இதுவா வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இல்ல நீங்க இந்த பாயிண்ட் எனக்கு புரியல. சுபகிரகம் வந்து கேந்திரத்திலயோ 2 3 5 9 11ல இருந்தா கேந்திரம் 1 4 7 10 தெரிஞ்சு அது தெரிஞ்சது. இப்போ 12ஆம் இடம் வந்து இதுல எக்ஸ்க்ளூட் ஆயிடுது.
ஆமா 8 12 6 2 12 6 8 12 எக்ஸ்க்ளூடட் ஆமா ஆமா இல்லையா? அது எல்லாமே மறைவு ஸ்தானம். ஆமா அந்த மறைவு ஸ்தானத்திலயுமே 6ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் நின்னுட்டுனா அது கெடுதல் செய்யாது பெருசா. 6 8 12ல சுபகிரகம் நின்னுட்டுனா அது வந்து நல்லது செய்யாம இருக்கலாம், இல்லைன்னா கெடுதலும் செய்யலாம் இல்லையா? ஆமா அந்த குரு அங்க பார்த்தோம் இல்லையா? அந்த ஆமா ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஜாதகத்துல 12ல தான் ஆமா குரு. அப்போ ஆமா இன்கேஸ் இருந்தது. இந்த 6 8 12ல 6ஆம் இடத்துல சுபகிரகங்கள் நின்னாலுமே பெரிய பாதகம் செய்யாது, நன்மையைத்தான் செய்யும் அப்படின்னு சொல்ல வர்றார். அவர் சிம்பிளா என்ன சொல்ல வர்றாருன்னா 6 8 12 மறைவு ஸ்தானங்களை தவிர மீது எங்க சுபகிரகங்கள் நின்னாலும் நல்லது செய்யும். மறைவு 6 8 12 தவிர்த்த அந்த 6 8 12லயுமே 6ல நின்னாலும் கூட பரவாயில்லை. அட் லீஸ்ட் பாயிண்டா ஆமா 6ல புரிஞ்சு. கூட 8 நிக்கலாம். 12ல இருக்க 8 கூடாது. 12 முழு மறைவு, ஃபுல் மறைவு. அது அதுதான் சொல்ல வர்றாரு. அப்புறமா நீங்க அதை ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதை எடுத்துட்டு. சரி சரி புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சு. ஆமா வசுதேவ பாப சுதேவ. ஆமா, பாப கிரகங்கள் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட் மட்டும் புரிஞ்சு. முடிச்சிடுறேன். பாவ கிரகம், பாப கிரகம் வந்து 3 6 10 11 உபஜய ஸ்தானங்கள். இது 3 6 10 11 ஸ்தானங்கள்ல இருந்தா சுப பலனை தான் கொடுக்கும் அப்படிங்கிறார். இது ஒரு செட்டு. மேல சுப கிரகங்களுக்கு வந்து மறைவு தவிர இது எல்லாமே 6 8 12 தவிர அதுலயும் 6ல நிக்கலாம், பரவாயில்ல, லீஸ்ட் அட் த லீஸ்ட் அப்படிங்கிறார். அடுத்து பாபர்கள் 3 6 10 12ல நிக்கலாம், பிரச்சனை இல்ல, சுப பலனை 3 6 10 12 3 6 10 11 உபஜய ஸ்தானங்கள். அதுக்கு ஏன் உபஜய சொல்றோம்? உபஜயம்னு அது எனக்கு கரெக்டா ரீசன் தெரியல. இங்க பாப்பகிரகம்னால இங்க பாப்பகிரகம் பிரச்சனை கிடையாது, ரொம்ப கெடுதல் செய்யாது. சூரியன் நிக்க கூடாது பாப்பகிரகம். ஆமா, அது நிக்கிற, இதை தவிர்த்து அது நிக்கிற இடத்தை பொறுத்து. அந்த அந்த ஆட்சியிலேயே நின்னுட்டாருன்னா பிரச்சனை செய்ய போறது இல்ல. இது ஜெனரல் கான்செப்ட், ஒரு ஃபார்முலா, அவ்வளவுதான். இது அப்படியே நம்ம எடுத்து பிளேஸ் பண்ண முடியாது. ஆமா, ப்ராபபிலிட்டிஸ் பார்த்து தான் நம்ம பிளேஸ் பண்ணணும். சூரியன் சனி 9ல நின்னாலுமே சுப பலனை தான் தரலாம். சூரியன் சனி தனித்தனியா ஒன்னா சேர்றாங்கிறப்போ அதுக்கேற்ற பலன் வருது தனியா. நம்ம சூரியன் சனி 9ல நின்னாலும் பிரச்சனை கிடையாது. பாக்கியம் சொல்றேன் இல்லையா? ரெண்டுமே இப்போ 9ஆம் இடத்துல வந்து முதல்ல பாயிண்ட் என்ன சொல்றாரு? சுபகிரகம் இருக்கணும் 9ல அப்படிங்கிறார். சார் என்ன சார், பாப கிரகம் வந்து சூரியனோ சனியோ நிக்குதே சார், நான் என்ன பண்றது? பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, சூரியனும் சனியும் 9ல நின்னா பிரச்சனை கிடையாது. லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு? இவர புதன் 8ஆம் இடத்துல நின்னாலுமே உபதிரவம் பண்ண மாட்டார், புதன் சுபபலனை தான் தரார் அப்படின்னு முடிக்கிறார் அந்த ஸ்லோகத்தை. புதன் 8ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல நின்னாருன்னா நம்ம அது மறைவுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப மறைவுல நின்றாருன்னா சுபபலன் தர முடியாது. அந்த வீட்டுக்கு அவரோட அந்த எந்த லார்ட் ஆஃப் த ஹவுஸோ அதுக்கு பலன் தர முடியாது. ஆனா புதனுக்கு மட்டும் அப்படி கிடையாது அப்படிங்கிறார். ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, என்னோட ஜாதகத்துல புதன் மறைவு 8ல மறைவு. புதன் தசையில தான் விவாகம் நடந்தது, புதன் தசையில தான் அந்த குழந்தை பிறக்க போறது, போனது புதன் தசை. ஓரளவுக்கு நல்லது நடந்தது எல்லாமே புதன்ல தான். முன்னாடி சனிதான் போட்டு அடி ஒரு இது பண்ணி விட்டார் என்ன. அப்படி நல்லது பண்றாரு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்னோட சனிதான் 9ஆம் இடம். ஜோதிஷ கத்துக்கிறது ஒரு ஆர்வம் தராரு இல்லையா? தர்மாதிபதி குரு வந்துட்டு 5ஆம் இடத்துல இருக்க மீனத்துல. 5 அப்ப லக்னத்தையும் 9ஐயும் டச் பண்ணிடுவார் அவர். ஆமா, அவர் டச் பண்றாரு. ஆமா 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 ஆமா. சரி சார், மண்டே பாப்போம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ராம் ராம்.